தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் தோழன் கௌதமின் கனிவான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்ஜி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு டெக்னாலஜிக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறேன், அது என்ன டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டாக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரோலிங் டிவி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த டிவி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்ஜி சிக்னேச்சர் ரோலபிள் OLED RTV 65 அப்படின்றது தான் இதோட பேர். என்னடா இது இவ்வளோ பெரிய பேராக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நானும் ஃபர்ஸ்ட் படித்தோடனே அப்படி தான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அண்ட் இதுதான் இதோட பேர். இந்த டிவி பார்த்தீங்க அப்படின்னா ரோலிங் பண்ணிக்கலாம், அதாவது டிஸ்பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோல் ஆகுமாமா. அண்ட் இது எந்த விதமான டேமேஜ் ஆகக்கூடாது, டிஸ்பிளே வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு இதை ஃபார்ம் பண்ணதா சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பில்டான ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வித் ஹை குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் ஆடியோ சிஸ்டம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆட்டோமேட்டிக்கான சென்சாரும் கூட ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த சென்சார் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம டிவி பக்கத்தில் வரும்போது நம்ம டிவியை வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்க்ரீன் லிஃப்ட் அப் ஆகும். இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம், டிவி பார்க்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிவியோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இம்பில்ட் ஆயிரும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு தான் இதுக்கு வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்கான சென்சார் கொடுத்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சவுத் கொரியா அண்ட் யூஎஸ் இங்கே எல்லாமே லான்ச் ஆகி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க, சேல் ஆகிடுச்சு. அண்ட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிவியை யூஸ் பண்ணி எல்லாம் பயங்கர க்ரேஸாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரிவ்யூ போட்டாங்க. லைக் நிறைய கேமிங்க்கு யூஸ் பண்ணுறாங்களாமா, பிசியை யூஸ் பண்ணிக்கிறாங்களாமா, ஆண்ட்ராய்ட் டிவியை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்றனால இதோட க்ரேஸ் இருக்க ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியாவில் கம்மிங் 2022 இந்த டிவியை வந்துட்டு சீக்கிரமாக லான்ச் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் லாஸ்ட் இயர் வரைக்கும் இது ஒரு எக்ஸ்போ மாதிரி தான் வச்சுருந்தாங்க, லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த இயர் லான்ச் பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்களும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இப்போவும் இது ஒரு எக்ஸ்போவில் தான் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் இதை இன்னும் வந்துட்டு அஃபிஷியலாக அவங்க வெளியில் விடலை அப்படின்றது தான் உண்மை. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ரோலபிள் டிவி வந்துட்டு அட்வான்ஸான டெக்னாலஜியில் ரோலபிள் டிவி அப்படின்றத எல்ஜி கம்பெனி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் எல்ஜி கம்பெனிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்றத நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் வேர்ல்டுலேயே இது வரைக்கும் இப்படி ஒரு டெக்னாலஜி அண்ட் இப்படி ஒரு நேம் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா எல்ஜி தான் அப்படின்றது என்ன பொறுத்தளவு நான் சொல்லுவேன். அண்ட் இதோட மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு வீட்டில் ஒரு டிவி வாங்குறோம் அப்படின்னா அந்த டிவிக்கு வந்துட்டு பர்டிகுலராக ஒரு இடம் வேணும். வால் மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு செப்பரேட் ஒர்க்கும் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இது நம்ம எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம போர்ட்டபிளாக ரெக்குவயர்மெண்ட் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அந்த அடுத்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வியூ இருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல் மூட் வியூ, லைன் வியூ, ஜீரோ வியூ அப்படின்னு சொல்லிட்டு 3 வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஃபுல் மூட் வியூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 65 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த 65 இன்ச் டிஸ்பிளேலையுமே ஃபுல் வியூவாக எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஃபுல் மூட் வியூ. அதாவது நம்ம அந்த 65 இன்ச்லேயுமே நம்ம ஒரு இப்போ டிஸ்பிளே பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்னா அது ஃபுல் மூட் வியூன்னு சொல்கிறாங்க. செகண்ட் லைன் வியூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த சைஸில் வேணும், அதாவது எந்த இன்ச்சில் நம்ம வச்சு பார்க்கணும், எவ்வளோ ஹைட்டில் நமக்கு டிவி வேணும், எந்த விதமான ஒரு அலைன்மெண்ட்டில் நம்ம டிவி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் அலைன் பண்ணிக்கலாம். அதுதான் லைன் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து தேர்ட் ஒன் ஜீரோ வியூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்பிளேவே இருக்காது. டிஸ்பிளே ஃபுல்லாகவே வந்துட்டு உள்ளே இம்பில்ட் ஆகிடும். அதாவது க்ளோஸ் ஷிஃப்ட் ஆகி உள்ளே போயிடும். ஒரு நார்மலான ஆடியோ சிஸ்டம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சவுண்ட் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம எப்படி அதை கனெக்ட் பண்ணுறதுனா நார்மலாக ப்ளூடூத்தில் இல்லை ஆக்ஸ் கேபிள் இல்லை வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் மூலமாக நம்ம எப்படி வேணாலும் இதில் வந்துட்டு நம்மளோட நார்மல் மொபைல்லேருந்து இதுக்கு ஆடியோ சிஸ்டம் மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் போர்ட்டபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டிங்கன்னா வாய்ஸ் ரெகக்னைசேஷனுமே கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ரெகக்னைசேஷன் நம்மளோட ஐஃபோனில் இருக்கும்ல, அதே மாதிரி நம்மளோட நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூட கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த டிவிலையும் அமேசானோட அலெக்ஸா அண்ட் ஆப்பிளோட வாய்ஸ் ரெகக்னைசேஷன், அடுத்து நார்மல் கூகுள் அசிஸ்டன்ஸோட வாய்ஸ் ரெகக்னைசேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லைக் நம்ம எங்கே இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லைக் இப்போ ரொபோட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 1 to 1.50 lakhs வரைக்கும் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் இன்னும் எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்துட்டு அவங்க சொல்லலை. அண்ட் அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, இதில் என்னென்ன மாதிரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜியோட 4th ஜென்ரேஷன் ஆல்ஃபா 9 இன்டெலிஜென்ட் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 65 இன்ச்சஸ் OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 65 இன்ச்சில் 62.7 இன்ச்சஸ் டிஸ்பிளே தான் இதில் ஃபுல்லாக வியூ பண்ண முடியும். பேலன்ஸ் 2.3 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோலிங் சிஸ்டமுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து இதோட விஷன் குவாலிட்டி, அதாவது பிக்சர் அவுட்புட் குவாலிட்டி எப்படி இருக்கும்னா 4K HDR ரெசல்யூஷன் வித் டோல்பி விஷன் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே ஹை குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸில் தான் வீடியோ பிக்சர் குவாலிட்டியுமே கூட கொடுக்குறாங்க, வீடியோ குவாலிட்டியும் கூட கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்து ஆடியோ சிஸ்டம் போனோம் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டியும் ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 4.2 சேனல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க வித் டோல்பி
Dolby Atmos சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு இந்த குவாலிட்டி பத்தலை அப்படின்னா நம்ம ஒரு அடிஷ்னலான டாங்கிள் வச்சு நம்ம ஸ்பீக்கரை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப் டு 5.1 சிஸ்டம் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளோட சவுண்ட் குவாலிட்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக அந்த குவாலிட்டியோட அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அண்ட் இதில் எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டபிளாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் டப்பா இருக்கும். அந்த டப்பாவை உங்கள் பொண்ணுக்காரங்களா ஒரு தட்டு தட்டிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அந்த கிடிங் ஆடிட்டு இருக்கும், அதையும் ஒரு தட்டு தட்டி விட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.